கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த வருடத்தின் கடைசி தேதிகளில் வந்துவிட்டோம். கிறிஸ்மஸ் முடிந்துவிட்டது. இனி புது வருடத்தை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, புது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சென்ற வருடம் எப்படி கடந்தது என்று எண்ணி பார்த்தீர்களா? நான் நினைத்து பார்த்தேன். தேவன் எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருந்தார். அதை நான் தேவனுக்கு அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக பகிரலாம் என்று எண்ணினேன். வேதத்தில் சங்கீதம் 136:4 சொல்லியிருக்கிறபடி, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு 2024 ஜூன் மாதம் ஸ்ட்ரோக் ஆகி வலது கை கால் செயலிழந்து போனது. இருதயம் பாதிக்கப்பட்டது. நடக்க முடியாதபடி போனேன். பின் கொஞ்சம் கொஞ்சம் கை செயல் வந்தது. கால் தாங்கி தாங்கி தான் நடப்பேன். ஆனால் 2025 வருடத்தில் தேவன் எனக்கு பூரண சுகம் தந்தார். கால் தாங்கி தாங்கி நடப்பது மாறி பழையபடி நன்றாக நடக்க ஆரம்பித்தேன். நான் முன்பு நினைத்து கூட பார்க்கவில்லை, மறுபடியும் நான் திரும்ப பழைய நிலைமையிலே நடப்பேன் என்று. என்னை பார்க்கிற எல்லாரும் பரிதாபப்பட்டார்கள், இப்படி ஆகிவிட்டதே என்று. ஆனால் தேவனிடம் நான் கதறி அழுது என்னை முன்பு போலவே மாற்றும் என்று கேட்டபொழுது, தேவன் எனக்கு அற்புத சுகம் தந்து என்னை மறுபடியும் பழையபடியே நடக்க செய்தார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். கைகளிலும் புது பலன் எனக்கு கொடுத்தார். 2026 ஆண்டு 25ஆம் ஆண்டு பூரண சுகம் பெற்றேன். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் எவ்வளவு நல்லவர். எவ்வளவோ பேர் ஸ்ட்ரோக் ஆகி இந்த வருடத்தை காணாது பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். எனக்கு கிருபையாய் இறங்கி என்னை சுகமாக்கி பூரண சுகம் தந்து பழைய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து வைத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட என்னுடைய இந்த வியாதி படுக்கை என்று மாறும் என்று, நான் எப்பொழுது இந்த படுக்கை விட்டு எழுந்து நடமாடுவேன் என்று வேதனையோடு ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீயும் கூட இயேசுவை நோக்கி ஒரு முறை கூப்பிட்டுப்பார். அவர் ஓடோடி வந்து உனக்கும் சுகம் தருவார். நீயும் தேவனை துதிக்கும்படியாக உனக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமேன். அல்லேலூயா.